கரூர் மாவட்டம் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை நகர காவல்துறை உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் 60க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் என்ற திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்து பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தினை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற அவர் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய ஊட்டச்சத்து உணவுகளை வாங்கி சாப்பிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்த அவர் மருத்துவர் மற்றும் நோயாளிகளிடம் குறைகளையும் தேவைகளையும் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் போதிய வசதிகள் இருந்தும் மருத்துவர்கள் செவிலியர்கள் குறைவாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். தமிழகம் முழுவதும் இன்று முதல் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்னும் திட்டம் துவங்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி பல்வேறு பிரிவுகளில் ஆய்வு மேற்கொண்டார். சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படும் முறைகள், மருந்து இருப்பு மற்றும் வழங்கல், சுகாதார பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவமனையில் உள்ள காலி பணியிடங்கள் தற்காலிகமாக வெளியாட்கள் கொண்டு நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். Everyday 2500 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஈக்குவலன் டு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இங்கே 2500 பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வர்றாங்க. பட் லிமிடெட் ஸ்பேஸ் இருக்குது. லிமிடெட் ஸ்பேஸ் வச்சு இருக்கிற ஸ்டாஃப் வச்சு நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. குமரி மாவட்டம் சிற்றார் அரசு ரப்பர் கழக தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் வலையில் சிக்கி நடக்க முடியாத நிலையில் குட்டிச்சிறுத்தை ஒன்று இருப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குட்டிச்சிறுத்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர். வனத்துறையினர் இதுகுறித்து கூறுகையில் காட்டில் இருந்து குட்டிச்சிறுத்தை வழி தவறி வந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே லட்சுமி நாராயணபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பாரதி நகர் ஐயனார் கோவில் பகுதி புதுநகர் வீராணம் வாய்க்கால் ஒருங்கிணைந்த கிராம மக்களுக்கு அப்பகுதியில் உள்ள குளத்தை தூர்வாரி சீரமைத்தல், அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு அகற்றுதல், கால்வாய் சீரமைத்து அடிப்படை வசதிகள் செய்தல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பன்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரதி நகர் வளர்ச்சி கூட்டமைப்பு தலைவர் மணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஐ நகர செயலாளர் உத்தரபாரதி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் வங்கி முன்பு தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் காட்பாடியில் உள்ள புத்தக கிடங்கினை திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைக்க கோரியும், ஆர்டிஐ 25% கல்வி கட்டணம் ரூபாய் 6000 என குறைத்து 2 ஆண்டுகளுக்கு நிர்ணயித்து உள்ளதை கைவிட்டு நியாயமான கல்வி கட்டணம் வழங்கிட கோரியும் பல்வேறு கோரிக்கைகளின் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மயிலாடுதுறையில் சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கலந்து கொண்டு ஹெல்மெட் பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் வட்டார போக்குவரத்து அலுவலக ஊழியர்கள், போலீசார் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நிர்வாகத்தினர் கலந்து கொண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். முன்னதாக சாலையில் ஹெல்மெட் அணிந்து வந்த முதல் இருசக்கர வாகன ஓட்டியை நிறுத்தி அவருக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்து பாராட்டு தெரிவித்தார்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தமிழக அரசு சார்பில் சிப்காட் அமைய உள்ளது. இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணியில் அரசு ஈடுபட்டு வருகிறது. இதனை எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் பூங்கா சாலையில் தமிழ்நாடு விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட சிப்காட் அமைவதை கண்டித்த முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகாவில் உள்ள அரையபுரம் தட்டுமால் படுகையில் 25 ஆண்டுகளாக வசிக்கும் சாகுபடி செய்து வரும் 350 விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி பாபநாசம் ரசலாறு முனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் விவசாயிகள் சமையல் செய்து சாப்பிட்டு உண்டு உறங்கி கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாநகராட்சி கல்லுக்குளம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சிறப்பான சேவை வழங்கி வருவதில் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து 3வது முறையாக முதலிடம் பெற்று வருகிறது. இதற்காக தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பில் பாராட்டு சீர்வரிசை வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவினை மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, ஆணையர் மகேஸ்வரி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பழங்கள், இனிப்புகள், மலர் மாலைகள் கொண்ட சீர்வரிசை தட்டுக்களை மேலதாளங்கள் முழங்க சுகாதார மருத்துவத்துறை பணியாளர்கள் தஞ்சையின் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு சென்று கல்லுக்குளம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை சென்றடைந்தனர். பின்னர் நடைபெற்ற விழாவில் டாக்டர் முத்துக்குமாருக்கு மலர் கிரீடம் சூட்டி 30 பேர் கொண்ட மருத்துவ குழுவினருக்கு அவர்களது சேவையை பாராட்டி மாலை அணிவித்து பாராட்டி கௌரவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.